ஹே கைஸ், சிவாஜி படத்தை பற்றி உங்களை நிறைய பேத்துக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2007ஆம் ஆண்டு வெளியான இந்திய தமிழ் மொழியில் காமெடி கலந்த ஆக்ஷன் திரைப்படம் சிவாஜி. சங்கர் இயக்கி ஏவிஎம் புரொடக்ஷன்ஸ் தயாரித்து இந்த படத்தில் ரஜினிகாந்த், ஸ்ரேயா, விவேக், சுமன், மணிவண்ணன் மற்றும் ரகுவரன், வடிவுகரசி இன்னும் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் இசையமைக்க தோட்டாதரணி மற்றும் கேவி ஆனந்த் படத்தின் கலை இயக்குனராகவும் ஒளிப்பதிவாளராகவும் கமிட் ஆயிருக்கிறாங்க. 15 ஜூன் 2007ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் நேர்மறையான விமர்சனமும் பெற்றது. இது தேசிய திரைப்பட விருது, 3 ஃபிலிம்ஃபேர் விருது மற்றும் 2 விஜய் அவார்ட்ஸ் இந்த படத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. இந்த படம் 3Dயாகவும் மாற்றப்பட்டு 12 மற்றும் டிசம்பர் 2012 அன்று சிவாஜி 3Dயாக வெளியிடப்பட்டது. 3D பதிப்பின் இயக்கம் நேரம் ஒரிஜினலை விட 155 நிமிடங்கள் குறைக்கப்பட்டது. ஒரிஜினல் 190 நிமிடங்களாக இருக்குது. 3D பயன்படுத்தப்பட்ட முதல் இந்திய திரைப்படமாகவும் டால்பி அட்மாஸ் சவுண்ட் எஃபெக்ட் முதல் இந்திய திரைப்படமும் இதுதான். இந்த படத்துடைய பட்ஜெட் 60 கோடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கலெக்ஷன் ஆனது 152 கோடி. 1996ஆம் ஆண்டு இந்தியன் படத்துக்கு அப்புறம் ரஜினி கிட்ட 4 படத்துடைய கதையை சொல்லியிருக்கிறாரு சங்கர். முதல்வன், சிவாஜி, எந்திரன், இந்த 4 கதையை சங்கர் ரஜினி கிட்ட கதையை சொல்ல, அதுக்கு ரஜினி அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த 4 படத்தையுமே வேண்டான்னு சொல்லிட்டாராமா. அதுக்கப்புறம் முதல்வன் படத்தை பார்த்துட்டு இந்த படம் என்ன வச்சு பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சங்கர் கிட்ட ரஜினி கேட்க, நான் இந்த படத்துடைய கதையை நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு சங்கர் சொல்ல, இந்த கதையை என்கிட்ட சொன்னீங்களான்னு அவருடைய ஸ்டைலில் கேட்டிருக்கிறாரு சங்கர் கிட்ட. ஆகஸ்ட் 2005 ரஜினிகாந்த் தனது அடுத்த படத்திற்காக சென்னையில் இருக்கிற பழமையான ஸ்டுடியோவான ஏவிஎம் புரொடக்ஷனில் MS குகன் மற்றும் சரவணன் மூலம் ரஜினி அடுத்த படத்திற்காக கமிட் ஆயிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த படத்துக்கு சங்கர் டைரக்டராக கமிட் ஆக ரஜினி கிட்ட சிவாஜி கதையை சொல்ல ரஜினியும் ஓகே சொல்லியிருக்கிறாரு அன்னைக்கு. இந்த படத்துடைய பேர் சிவாஜிங்கிறதுனால அதுக்கப்புறம் ஆக்டர் சிவாஜி கணேசனுடைய வீட்டுக்கு போயிட்டு, நாங்கள் இப்போ எடுக்க போகிற படத்துக்கு சிவாஜின்னு பேர் வைக்க போகிறோம்னு கலந்து ஆலோசித்ததுக்கு அப்புறமாட்டி இந்த படத்துடைய பேரில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு பேசி பார்த்துருக்குறாங்க. 24 ஆகஸ்ட் 2005 அன்று படத்திற்கு சிவாஜின்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க. ஏவிஎம் புரொடக்ஷன்ல 168வது படமாகவும் சிவாஜி ரஜினிகாந்தோடைய மொத்த படங்களாக 154வது படமாகவும் ரஜினியோடைய தமிழ் படங்கள்ல 100வது தமிழ் படமாகவும் மற்றும் ஏவிஎம் புரொடக்ஷன்ல ரஜினிக்கு 9வது படமாகவும் இந்த படம் இருந்தது. தயாரிப்பு நிறுவனத்துடைய நிறுவனர் ஏவி மெய்யப்பனுடைய 100வது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில இந்த திரைப்படம் உருவானது. அதுக்கப்புறம் சிவாஜி படம் டேக் ஆஃப் ஆயிருக்குது. இந்த படத்துக்கு முதல்ல ஹீரோயினாக ஐஸ்வர்யா ராய் கிட்ட கதையை சொல்ல, அவங்க மற்ற படங்களுடைய டேஸை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் நடிக்க டேட்ஸ் இல்லாததுனால இந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாமா. அதுக்கப்புறம் தான் ஸ்ரேயா இந்த படத்துக்கு கமிட் ஆயிருக்கிறாங்க. ஸ்ரேயாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது நடிகை கனிகா. டப்பிங் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு. 2வது முறையாக சங்கருடன் இணைந்து நடிகர் விவேக் நவம்பர் 2005 சிவாஜியுடைய தாய் மாமாவாக அறிவுங்கிற கேரக்டர்ல நடிக்க கமிட் ஆயிருக்கிறாரு விவேக். நடிகை சுனேனா இந்த படத்தின் மூலம் சிறப்பு தோற்றத்தில் அறிமுகமாயிருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துல டியூரேஷன் காரணமாக அந்த சீன்ஸ் எல்லாமே லாஸ்ட்ல ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. சந்திரமுகியில ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த நயன்தாரா பலேலகாங்கிற பாடல் மூலம் ரஜினிகாந்துடன் இணைந்து ஒரு பாட்டுக்கு மட்டும் நடிக்க கமிட் ஆயிருக்கிறாங்க நயன்தாரா. வில்லன் ரோலுக்கு ஆதிசேஷன் கேரக்டரில் நடிக்க முதல்ல அமிதாப் பச்சன், மோகன்லால், பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் கிட்ட கதையை சொல்லியிருக்கிறாரு சங்கர். ஆனால் இவங்க எல்லாருமே இந்த படத்தை ஒரு சில காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆதிசேஷனுடைய கேரக்டருக்கு சுமன் கமிட் ஆயிருக்கிறாரு. ஆதிசேஷன் கேரக்டருக்காக இந்த படத்தில் சிரிக்கும் போதும் சரி பேசும்போதும் சரி செயற்கை பற்களை தெரியணுங்கிறதுக்காக சுமன் தன்னுடைய தாடி மீசை எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணி இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. கேரக்டருக்கு களங்கம் இல்லாத வெள்ளை நிற வேட்டி, சட்டை, காலணிகள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாகவே இந்த படத்துக்கு காஸ்டியூம்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு சங்கர். ரோலக்ஸ் வாட்ச் மற்றும் ரேபான் சன்கிளாசஸ் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆதிசேஷன் கேரக்டருக்கு. சுமனுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தது சுப்பு பஞ்சு.
சிவாஜியோடைய பெற்றோராக வடிவுகரசி மற்றும் மணிவண்ணன் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல டாக்டர் செலியனாக ரகுவரன் சின்ன கேரக்டர்ல நடிச்சு கொடுத்திருக்கிறாரு. ரஜினிகாந்தோடைய மகள் சௌந்தர்யா கிராஃபிக்ஸ் டிசைனராக கமிட் ஆகி இந்த படத்திற்கான டைட்டில் கார்டும் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பாபா மற்றும் சந்திரமுகியோடைய டைட்டில் கார்டு டிசைனும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பாடலில் ரஜினிகாந்த் இடம்பெறும் மற்றும் ஜாக்கி இடம்பெறும் அனைத்து காட்சிகளும் அவற்றின் தெளிவை அதிகரிக்கிறதுக்காண்டி 4K தெளிவு திறனின் ஸ்கேன் செஞ்சு ஜாக்கியோடைய தோல் நிறம் ரஜினிகாந்தோடைய தோல் நிறத்துக்கு டிஜிட்டல் முறையில் பொருத்தி இருக்கிறாங்க. இந்த சிவாஜி படம் 175 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி இருந்திருக்குது. உலக எங்கும் தடைகளை உடைத்து எல்லா காலத்திலும் மதிக்கப்படும் கிளாசிக் திரைப்படமாக இந்த படம் அமைஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மூவியோடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா பாய்.